ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்கிற சிறுவாபுரி முருகன் கோயில் அப்படின்றது. ஸோ இது ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஸோ நாமளும் அப்படி தான் இன்றைக்கி சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சென்னையில் கோயம்பேடாக இருக்கட்டும், மாதவரமாக இருக்கட்டும், இல்லை கிளாம்பாக்கமாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருந்தாலும் ரெட் ஹில்ஸ் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் கம்பல்சரி போகணும். ரெட் ஹில்ஸ்க்கான பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 114. இதேதாம்மா. நீங்கள் ஒன்ஸ் ரெட் ஹில்ஸை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 547 அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நேராக சிறுவாபுரி கோயிலுக்கே உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெல் வயலோட பச்சை பசுன்னு நல்ல பசுமையாக குளுமையாக நல்லா சில்லுன்ட்டு அழகாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் நம்மளை பஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயில் முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே விளக்கேற்றும் இடம் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம பாதுகாப்பான முறையில் இங்கே விளக்கு ஏற்றிக்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 பிளேட் வந்து 50 ரூபா சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய வீடு கட்டுறதா இருக்கட்டும், குழந்தை பாக்கிய தேவையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த முருகர் நம்மளுக்கு கை கொடுப்பாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படி தான் இங்கே விளக்கேற்றணும். ஸோ நம்மளுடைய வீடு கட்டுறதா இருக்கட்டும், குழந்தை பாக்கியங்கள் தேவைக்காக இருக்கட்டும், திருமணம் நடைபெறுவதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த முருகன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கை கொடுப்பாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி முருகனுடைய துணையோடு உங்களுடைய வேண்டுதல் எப்போவுமே கண்டிப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மனசார முருகனை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அடுத்து நம்ம முருகனை தான் தரிசிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிரிவு சாய்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சாமி தரிசனத்தை பார்க்க போங்க. நாமளும் இன்றைக்கி அப்படி தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய தெப்ப குளம் இருக்குது. என்ன இங்கே குளிக்க தான் முடியாது, ஆனால் பார்க்க அவ்வளவு அருமையாக நல்ல மீன்களோட அன்னப்பறவைகளோட அருமையாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த தெப்ப குளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் டைமில் போனதுனால 100 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட்டு சாய்ஸ் பண்ணோம். ஸோ கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதனால தான் இந்த முடிவுக்கு நம்ம வந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பொது தரிசனத்தில் அப்படி போனோம். பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாகியங்களுக்கு தேவையான தொட்டில் கட்டுதல் எல்லாமே அந்த பொது தரிசனத்தில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த வந்து பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்ததுனால அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம மூலஸ்தான கருவறைக்கு பக்கம் வந்துட்டோம். நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் கூட்டம் வீக்கெண்ட் அப்படின்றதுனால கூட்டம் நிறையாவே இருந்துச்சு. வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபைனலாக நண்பர்களே நம்ம சாமியை வெற்றிகரமாக வணங்கிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா கோபுரத்தினுடைய நுழைவாயில். ஸோ ஃபைனலாக இதுதான் பார்த்திங்கன்னா அருள்மிகு சிறுவாபுரி பாலசுப்ரமணிய திருக்கோயில். நம்மளையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருகன் கூப்பிட்டாரு, நம்மளும் இன்றைக்கி வந்து வணங்கிட்டோம். ஸோ நீங்களும் மறக்காமல் இவருடைய திருமுகத்தை பார்க்க கண்டிப்பாக சிறுவாபுரிக்கு வரணும். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் முருகனுடைய தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிச்சு.
கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.